Hello friends, welcome back to my channel. In this video, we are going to see about dictionary data type. Last video la நம்ம sequence data type பார்த்தோம். இப்போ dictionary data type. Dictionary data type னா dictionary தான் data type நமக்கு. ஓகேவா? So in Python dictionary data type is used to store collection of key values. ஓகேவா? ஒரு வேல்யூ இருக்குன்னா அதுக்கு அந்த வேல்யூவை நான் பிரிண்ட் பண்றதுக்கு ஒரு கீ வேல்யூ இருக்கும். ஓகேவா? இட் இஸ் கீ வேல்யூ பேர் அப்படின்னு சொல்லுவோம் டிக்ஷனரியை. ஓகேவா? ஜஸ்ட் மைண்ட்ல மேப் பண்ணி வச்சுக்கங்க. டிக்ஷனரி என்ன சொல்லுவோம், கீ வேல்யூ பேருன்னு சொல்லுவோம். ஒரு கீ இருக்கும், அந்த கீக்கான வேல்யூ இருக்கும். ஓகேவா? நம்ம லிஸ்ட்டு டப்புலாம் யூஸ் பண்ணும்போது லிஸ்ட்டில் அதை அதை யூஸ் பண்ணுறதுக்கு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம். ஆனால் டிக்ஷனரி க்ரியேட் பண்ணுறதுக்கு கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஈச் ஐட்டம் ஹாவ் கீ வேல்யூ. ஓகேவா? எக்ஸாம்பிள் வேல்யூஸ் ஈக்குவல் டு 1 வந்து கீ வேல்யூ, ஹலோ வந்து 1க்கான வேல்யூ. ஓகேவா? ஹாய் வந்து கீ, ஹாய்க்கான கீ தான் 2. ஹாய்க்கான வேல்யூ தான் 2. Here 1 and hi are keys. Okay, and hello and 2 are values. ஓகே, டிக்ஷனரிக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன்னா v is equal to என்ன பண்ணுறேன், அதனுடைய கீ கிரியேட் பண்ணுறேன், ஒரு கோலன் வச்சுட்டு அதுக்கான வேல்யூ நான் டெக்ளேர் பண்ணுறேன். ஓகே, 23 அண்ட் ஆல்சோ 5 நான் வச்சுட்டு அதுக்கான வேல்யூ நான் டெக்ளேர் பண்ணுறேன். என்னென்னா விஜய் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, இதுதான் ஒரு டிக்ஷனரி. ஓகேவா? டிக்ஷனரிலாம் யூஸ் பண்ணுவோம், பட் இதெல்லாம் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னு இப்போ புரியாது. பின்னாடி நம்ம கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் நிறைய சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? எப்படி திங்க் பண்ணுறது அப்படின்றதுக்காக சால்வ் பண்ணுவோம். ஸோ அப்போ நான் சொல்கிறேன் இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் இது மாதிரி டேட்டா டைப்லாம் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இதனோட சின்டெக்ஸ் வந்து கர்லி பிரேசஸ் இருக்கணும். அண்ட் ஆல்சோ ஒவ்வொரு கீக்கும் வேல்யூக்கும் இடையில் கோலன் இருக்கணும். ஒவ்வொரு கீபேர் வேல்யூக்கும் அடுத்த கீபேர் வேல்யூ நீ கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு இடையில கமா இருக்கணும். ஓகேவா? இதுதான் இதனுடைய சின்டெக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதனுடைய கீ வேல்யூ வச்சு நான் கால் பண்ண போகிறேன். ஜஸ்ட் நான் பிரிண்ட் பண்ணுறேன், வியை பிரிண்ட் பண்ணுறேன். இதுதான் டிக்ஷனரி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, அண்ட் ஆல்சோ நான் என்ன பண்ண போகிறேன், பிரிண்ட் ஆஃப் வி ஆஃப் என்னுடைய கீ வேல்யூ ஏதாச்சும் 5 நான் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், விஜய் கீ வேல்யூவை நான் கால் பண்ணோன்னா எப்படி கால் பண்ணுவோம் அப்படின்னா, பிரிண்ட்டு இங்கே பாருங்கள், வி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் நான் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ளே என்னுடைய கீ வேல்யூ கொடுக்கணும். நான் கீ வேல்யூ 1 கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் 23. ஓகேவா? இது வந்து கீ அண்ட் இது வந்து வேல்யூ. ஓகேவா? எப்படி கால் பண்ணுறது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேவா? டிக்ஷனரி பற்றி பார்த்தாச்சு. டிக்ஷனரி இப்படி தான் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. See you in next video.